திவ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கை வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவும் வியானாவும் போட்டு உடைச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சாண்ட்ரா வந்து திவ்யா பின்னாடி போயிட்டு என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சாண்ட்ராவுக்கு வந்து உன் மேலே பொசசிவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. அது நாங்கள் கேட்டதுக்கு ப்ராமிஸாக வந்து சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் அதை கேட்ட உடனே வந்து அவங்க செம ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிற, இப்படியெல்லாமா சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க பயங்கர கோவப்பட்டாங்க. இப்படியெல்லாமா யோசித்து சொன்னாங்க அவங்க, நான் வந்து எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்க ஸ்டூப்பிடாக யோசிக்கிறதுக்கெல்லாம் வந்து நான் கவலைப்பட முடியாது. உன் புத்தி அப்படி தான் இருக்குது அப்படின்னா நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு ரம்யா சொன்னாங்க, நீ வெளியே போய் ஒரு விஷயத்த பார்த்தா உனக்கு ஹர்ட் ஆகும், ஆனால் ஒரு விஷயத்துக்கு நீ கண்டிப்பாக அழுதுருவ அப்படின்னு சொன்ன உடனே வந்து திவ்யாவோட ரிப்ளை வந்து, நான்லாம் அழவே மாட்டேன். ஏன் இவங்க புத்தி அப்படி இருக்கான்னா நான் எதுக்கு அப்படி அழுகணும்? நான் கிளியராக இருந்தேன். எங்கேயும் மைக்கு மறைச்சி பேசல, பாத்ரூமில் போய் பேசல. எங்கேயுமே வந்து நான் அந்த மாதிரிலாம் வந்து பிரஜன் கிட்ட வந்து நான் பேசினதே கிடையாது. அப்படி அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்னா வந்து எனக்கு கவலை இல்லை, வச்சுக்கிட்டோம். ஆனால் என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் வந்து அந்த சபரி விஷயத்தை வந்து ஒரு ஃபேக் அலிகேஷனாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வியானா சொல்ல, அது வந்து நான் அப்போவே சொன்னேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரிலாம் வந்து தயவுசெய்து விட்டுருங்க, நம்ம டீம்கிட்ட சொல்லிக்கலாம்னு சொன்னேன். அது ஆனால் அவ்வளோ பெருசாக்குனாங்க அந்த ஒரு விஷயத்த. இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீ இந்த விஷயத்தெல்லாம் நீ எனக்கு அன்றைக்கே சொல்லியிருந்தனா நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ திவ்யா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ தான் வந்து சாண்ட்ரா சொன்ன ஒரு சில விஷயங்களை இவங்க போட்டு உடைக்கிறாங்க. அவங்க பயங்கர காண்டில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.